Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் ஸ்டடி பிளான் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானிங்கை வந்து மாற்றிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 டேஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை நான் வந்து யூனிட் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10 யூனிட் இருக்குது. ஸோ 28 லெசன்ஸ் வந்து படிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த யூனிட் வந்து ஈஸியாக இருக்கும், எந்த யூனிட் வந்து டஃப்பாக இருக்கும், இல்லை நான் வந்து குறிப்பிட்ட யூனிட்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறோம், ஒரு 5 யூனிட் படித்தா போதும் அல்லது 6 யூனிட் படித்தா போதும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானிங் வந்து என்ன பண்ணிக்க மாற்றிங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சு ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் 1 மட்டும் படிக்க சொல்லியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 லெசன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டடி டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்னிங் 5 to 7, அதுக்கடுத்து 8:30 to 10:30, 11 to 1, ஸோ 2 to 4, 5 to 7, 8 to 10. ஸோ 2 hours டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, ஸோ 12 hours வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. இல்லை எனக்கு வந்து 10 hours போதும் அல்லது 8 hours போதும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஸோ 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சாப்டரில், அதாவது யூனிட், சரிங்களா, இதுக்குள்ளார லெசன்ஸ் வந்து தனியாக வரும். யூனிட் 2 3 4 இந்த 3 யூனிட் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆவது யூனிட் 6 7, அதுக்கடுத்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆவது யூனிட்டும் 9ஆவது யூனிட்டும், சரிங்களா. இந்த 7ஆவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் தான் இருக்குது, அது சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டு ப்ளஸ்ஸு எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய 1 marks நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அந்தந்த சாப்டர்ஸில் 1 marks வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 marks வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து 5 marksல நிறைய கேட்குறாங்க. 5 marksல ஒரு 3லேருந்து 4 5 marks வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 4-in-1 கம்பாரிசன் வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா. அதோட பிடிஎஃப் அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை கூட பார்க்கலாம். ஸோ என்னால் நிறைய படிக்க முடியாது, நான் கம்மியாக தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படித்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 marks வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் அனலைஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி 1 marks எல்லா லெசனில் இருக்கக்கூடியதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1st 2nd 3rd 7th 8th, அதுக்கடுத்து 19 20 21 22 23 24 25 இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கம்பல்சரி கொஷின்ஸு இந்த மாதிரி கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 13 14 15 இந்த சாப்டர்ஸை நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிங்க. இது ஜஸ்ட் ஒன், இந்த மாதிரிலாம் படிக்கலாம், படித்தா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் அது. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட் 5 marks 3 marks அண்ட் 2 marks இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.